கர்ஜனை டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய நாள் ஆகஸ்ட் மாதம் வியாழக்கிழமை 6/8/2026 பராபவ வருடம் ஆடி மாதம் 21ஆம் தேதி கிரீஷ்ம ருது தக்ஷணாயன புண்ணியகாலம். இன்றைய திதி மாலை 4:09 வரை அஷ்டமி, பின்பு நவமி திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 6:18 வரை பரணி, பின்பு கிருத்திகை நட்சத்திரம். இன்றைய யோகம் இன்று மாலை 6:18 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். இன்றைய சுப தினத்தின் ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்கள். மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல நாள் இருந்தாலும் உடல் நிலையில் ரொம்ப கவனம் தேவை. நிதி நிலைமை ரொம்ப நல்லா இருக்குது, குடும்ப சூழ்நிலை நல்லா இருக்குது. உங்களுடைய ஆரோக்கியம் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் வீக்காக இருக்குது. உங்களுடைய பரல்கள் கம்மியாக இருக்குது ஆரோக்கிய ஸ்தானத்தில். அதே மாதிரியே இன்று யாருக்கும் ஒரு நம்பிக்கை இல்லாதவர்கள், புதிதாக அறிமுகம் ஆனவர்கள், இவங்களுக்கெல்லாம் கை மாத்தா கூட கடன் கொடுக்காதீங்க. கொடுத்தால் ரொம்ப சின்ன அமௌண்ட்டாக கொடுங்க, கொடுத்துட்டு அதை மறந்துடுங்க. அது திரும்ப வராது. அது பெரிய அமௌண்ட்டை கொடுத்துட்டு அதனால் இன்றைக்கி இன்னிலிருந்து ஒரு புது கவலையை வளர்த்திக்காதீங்க. ஜாக்கிரதையாக இருங்க. நல்ல நாள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்கள். இன்றைக்கும் உங்களோட ராசிக்கு 12வது வீட்டில் சந்திரன் இருக்கார். அதனால் கொஞ்சம் ஹேண்ட் பிரேக் போட்ட மாதிரி உங்களை இழுத்து பிடிச்சிட்ருப்பார் பின்னாடி. உங்கள் மனசு எதையோ ஒன்று யோசிச்சுட்ருக்கோம். நீங்கள் செய்ய வேண்டிய வேலை வேறையாக இருக்கும். கான்சன்ட்ரேஷன் கம்மியாகும். அதே மாதிரியே இன்னைய பொறுத்த வரைக்கும் அன்பிளான்டு ட்ரிப்ஸ், ஏதாவது பிளான் பண்ணாமல் திடீர்னு வெளியில் போயிட்டு வரணும் அப்படின்னாக்கா அதை அவாய்ட் பண்ணுங்கள். பிளான் பண்ணி போயிட்டு வாங்க. பிளான் பண்ணாமல் திடீர்னு போயிட்டு யாரையாவது பார்க்கலாம் வைக்கலான்னாக்கா டைம் வேஸ்ட் ஆகும். நிதி நிலைமையில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வேலை பளு இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உங்கள் அலுவலகத்தில். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. வாழ்த்து. மிதுன ராசி அன்பர்கள். இன்றைக்கி உங்களை முக்கியமாக ஒரு விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. என்ன விஷயம் அப்படின்னா, உங்களுக்கு தெரிந்த எவ்வளவோ உண்மையான விஷயமாக இருந்தாலும் மற்றவர்களை பற்றிய விவரங்கள் தயவு செஞ்சு அதை உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப க்ளோஸு, ரொம்ப நெருங்கியவர், நானும் அவரும் எல்லாம் ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கையில் மற்றவர்களோடு அதை பகிர்ந்து கொள்ளவே கூடாது. பகிர்ந்து கொள்ள வேண்டாம். ஏன்னா நீங்கள் நம்பி சொல்லக்கூடியவரும் நல்லவர் தான், இருந்தாலும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் வாய் தவறி இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு வெளியில் வரும். அதை யார் சொன்னாங்கன்னா, கவலையே படாமல் யோசிக்காமல் நீங்கள் தான் சொன்னீங்க அப்படிங்கிற விவரமும் வெளியில் வந்துடும். அது அவமானங்களை தரும் உங்களுக்கு இந்த வெரி நியர் ஃப்யூச்சர். அதனால் இன்றைக்கி முக்கியமான எச்சரிக்கை, ரகசியம் காப்பது மிக மிக சாலச் சிறந்தது. உணவு விஷயத்துல எல்லாம் நீங்கள் எந்த கட்டுப்பாடும் இல்லை. எல்லாருக்கூடையும் சேர்ந்து போகலாம், பேசலாம், எல்லாம் வரலாம். குடும்பம்லாம் நல்லா இருக்குது. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்தை நான் இன்னார்கிட்ட சொல்லலைன்னா என் மண்டையே வெடிச்சிரும் அப்படிங்கிற லெவலுக்கு உங்களுக்கு ஒரு மன உந்துதல் வரும். அதை நீங்கள் பொறுமையோடு கட்டி காப்பாற்றுவது மிக மிக அவசியம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அவமானப்படாதீங்க. வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்கள். சந்திரன் இன்னைக்கு 10வது வீட்டில் இருக்கார். நல்ல தொழில் வளம், மன அமைதி, தொழிலை பற்றின எதிர்காலத்து திட்டமிடல், உங்களுடைய தொழில் கூட்டாளிகள் அவங்க கூடலாம் இன்றைக்கி நல்ல சகஜமாக நிறைய மனம் விட்டு பேசி பிளான் பண்ணி
அதற்கான இம்ப்ளிமெண்டேஷனும் சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. தன வரவு ரொம்ப நல்லா இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நல்லா இருக்குது. இன்றைக்கி வந்து பணம் மூலமாக மூலதனம் இடுவதை விட உங்களுடைய முயற்சி, உங்களுடைய புத்திசாலித்தனம், உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் இதோட மூலதனம் தான் இன்றைக்கி வந்து பிரதானமாக உங்களை மேலே எடுத்துகிட்டு போகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகளோட பாராட்டுதல்களும் அவர்களுடைய துணை சப்போர்ட்டும் கிடைக்கும். அதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. நல்ல பேர் வாங்கிக்கங்க. வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்கள், இன்றைக்கி வந்து 9ஆம் வீடு பாக்யஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். சந்திரன் நல்ல இடத்துல இருந்தால் கூட சில கிரகங்களோட அமைப்பு கிரகச்சாரம் வழி பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து இன்றைக்கி ரெகுலராக நடந்துட்டு இருக்கக்கூடிய வேலைகளில் காரியங்களில் கூட சிறு சிறு காரிய தடைகள் வரலாம். அதை பொறுமையோட கையாளணும். நிதி நல்லா இருக்குது. மற்றபடி தொழில் புரிகிற இடத்துலையோ வேலைக்கு போகிற ஆஃபீஸ்லேயோ உத்தியோகத்துலேயோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்றைக்கி இந்த ஆசிரியர்கள், கற்றுக் கொடுக்கும் நிலையில் உள்ள ஆசான்கள், குரு, இவங்கள்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் சொல்கிற விஷயங்களை உங்களுடைய மாணாக்கர்களோ அல்லது உங்களை ஃபாலோ பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறவங்களோ அவ்வளோ கவனத்தோடு கேட்க மாட்டாங்க. அது உங்களுக்கு வந்து சினத்தை கொடுக்கும். அந்த சினத்தை கட்டுப்படுத்துக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு நிம்மதி. இதனால் பெரிய ரொம்ப மோசமான பின்விளைவுகள்லாம் கிடையாது. இருந்தாலும் உங்கள் மன அமைதியை நீங்கள் காப்பாற்றிக்கணும்னாக்கா ரொம்ப பொறுமையோடு இருங்க. இன்றைக்கி வாழ்த்துக்கள். கன்னியாராசி அன்பர்கள், இன்றைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. ஆனால் அவ்வளோ ஒரு வலு இல்லை. நார்மல் நாள் மாதிரியே இதுவும் கடந்து போயிடும். இன்றைக்கி வந்து முடியும் என்றால் உங்களால் அதை செய்ய முடியும்னாக்கா உங்களுடைய சொந்த வாகனங்களை விட்டு ஏதாவது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், பஸ்ஸோ இல்லை ஆட்டோவோ அந்த மாதிரி போங்க. அது வந்து உங்களுக்கு நல்லது. வாகனம் வந்து நீங்களே இன்றைக்கி இயக்கி கொண்டு போவது அவ்வளோ ஒரு சிறப்பான விஷயம் அல்ல. இது வந்து யாராவது டிரைவர் போட்டு வண்டி ஓட்டிகிட்டு போகிறவங்களுக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது. சுயமாக வாகன இயக்கம் இன்றைக்கி முடிந்தவரை தவிர்த்து விட்டு போங்க. பெரிய ஆபத்தெல்லாம் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் ஏதோ சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடக்கக்கூடாதது நடக்கலாம். ஸோ ரொம்ப கவனம் தேவை. வாழ்த்துக்கள். துளாராசி அன்பர்கள், துளாராசி அன்பர்களுக்கு 7ஆம் வீட்டில் தான் இன்றைக்கி சந்திரன் இருக்கார். நல்லது தான். நல்ல புத்திசாலித்தனத்தோடு இருப்பீங்க. இருந்தாலும் இந்த 7ஆம் வீட்டு சந்திரன் இன்னத்தையை பொறுத்த வரைக்கும் துளாராசியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிடுவார்னாக்கா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக திங்க் பண்ண வைப்பார். எல்லாரையும் விட உங்களை கொஞ்சம் புத்திசாலியாக காட்டிக்கணும், எதிராளியை விட உங்களுக்கு கொஞ்சம் அதிகமான விஷயங்கள் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு விட்டுருவீங்க. பொது தளத்தில் இல்லை அலுவலகத்தில் இல்லை மேலதிகாரிகளுக்கு முன்னாடி. அது வந்து அவங்களுக்கு ஒரு சிறு சங்கடங்களை தரும். அதிலேருந்து உங்களை காப்பாற்றிக்குங்க. அதனால் ஒன்றும் பெருசாக நடந்துட போகிறதில்ல. இருந்தாலும் இது ஒரு ஃப்ரிக்ஷன் க்ரியேட் பண்ணும். ஈவன் வித் பார்ட்னர்ஸ். அவர் வந்து உங்களை விட வயசில் மூத்தவராக இருக்கலாம், அனுபவம் ஜாஸ்தியாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. இன்றைக்கி உங்களுடைய எக்ஸ்ட்ரா புத்தி குறுகுறுப்புனால் நீங்கள் பாட்டு ஏதாவது ஒன்று சொல்லிடுவீங்க. அது கவனமாக பார்த்துக்குங்க. மற்றபடிக்கு வந்து வேறு ரொம்ப கெடுதலான விஷயங்கள்லாம் ஒன்றும் இல்லை. உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குது. நிதி நிலைமை நல்லா இருக்குது. குடும்பத்தில் மனமகிழ்ச்சி எல்லாம் நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள். விருச்சிகராசி அன்பர்கள், விருச்சிகராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி சந்திரன் 6ஆம் வீடு. அதனால் உங்களுடைய கடன் சுமைகள்லாம் இன்றைக்கி தீர ஆரம்பிக்கும். எப்படா இதை வந்து கடன் அடைக்கிறது, இஎம்ஐக்கு என்ன பண்ணுறது,
2, 3 மாசமா விட்டிருந்துச்சு. அந்த மாரிலாம் கவலைப்பட்டுட்டு இருக்கக்கூடியவங்க, இன்னைக்கு ஏதோ ஒரு ரூபத்தில அவங்களுக்கு தன வரவு மூலமாக அ எல்லாம் ரெடி பண்ணிருவீங்க. உங்களுடைய கடன் தொந்தரவுகள்லேருந்து மன நிம்மதி கிடைக்கும். ஒரு ரிலீஃப் கிடைக்கும். வேற இன்னைக்கு உணவு கட்டுப்பாடு அவசியம். ஏதாவது ஒண்ணு எக்ஸ்ட்ரா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு, அதனால வயிற்று தொந்தரவுகள் அல்லது தலைவலி இந்த மாதிரியான சில உடல் உபாதைகள்லேருந்து நீங்க தப்பிச்சுக்கணும். ஃபுட் பாய்சனிங், ஓவர் ஈட்டிங், டைஜஸ்டிவ் இஷ்யூ இந்த மாரிலாம் இருந்ததுன்னா, வராம இருக்கிறதுக்கு இன்னைக்கு ஃபுட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. ஃபுட்டுல சூஸியா, கேர்ஃபுல்லா இருங்க. வாழ்த்துக்கள். தனுர் ராசி அன்பர்கள், இன்னைக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் டே உங்களுக்கு. 5ஆம் வீட்டு சந்திரன், தனுர் ராசியோட அதிபதி குரு 8ல பலமா இருக்காரு. 2ஆம் வீட்ட பார்க்குறாரு. தன வரவு திருப்திகரமாக இருக்கும். நல்ல எண்ணிக்கைகள்லாம் வரும். எதிர்காலத்தில நீங்க சாதிக்கப் போகக்கூடிய சில விஷயங்கள், சில நிகழ்வுகள் முன்கூட்டியே உங்களுக்கு உங்க கண்ணுல அப்படி வந்துட்டு போகும். இதெல்லாம் நம்ம பண்ணலாம். இந்த லெவலுக்கு நம்ம உயரலாம் அப்படின்ட்டு அதெல்லாம் நடக்கும். அதற்கான பிளான், திட்டமிடல், அதற்கான முன்னேற்பாடுகள் எடுத்துக்கங்க. உடல் நலம் நல்லா இருக்கு. நிதி நிலைமை ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. அண்டு குழந்தைகள்லாம் நல்லா இருப்பாங்க. கணவன் மனைவி உறவுமுறை நல்லா இருக்கு. சமுதாயத்தில உங்களோட அந்தஸ்து எல்லாம் நல்லா இருக்கு. நல்ல நாள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்கள், 4ஆம் இடத்து சந்திரன் நல்ல சுகங்களை தருவார். நீங்க ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னால் கூட, அதை கூட போஸ்ட்போன் பண்ணிட்டு, இன்னைக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். வீட்டிலேயே இருந்துடலாம். ரிலாக்ஸ்டா இருக்கலாம். அப்படிங்கிற ஒரு மனநிலை வரும். பரவாயில்ல, ஒரு நாள் அனுபவிச்சுக்கங்க. சுகஸ்தானம். அதே மாதிரியே இந்த இள வயது இந்த ராசிக்காரர்கள் திடீர்னு தாயாரோட அன்பு மழையில் நனைவீங்க. அவங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதை எதையாவது ஒன்று பண்ணி தருவாங்க சாப்பிட்றதுக்கு. இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொருள்களை திடீர்னு வாங்கி கொண்டு வந்து தருவாங்க. உங்களாலேயே அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. அவ்வளோ ஒரு தாயார் வழி உறவிலிருந்து நல்ல பலன்கள் இருக்குது. தனம் நல்லா இருக்குது. ரெஸ்ட்டு அண்டு சுகம் ரொம்ப நல்லா இருக்குது. இருந்தாலும் வேலை எதுவும் கெட்டு போகாது. குறுகுறுப்பு இல்லாமல் நல்லா அனுபவிங்க இன்னைய நாளை. வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்கள், இன்னும் ஓகே, எல்லாமே நல்லா தான் இருக்குது. சுபாவமாக அபவ் ஆவரேஜ் டே. இதில் என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் இன்றைக்கி அப்படின்னா, இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இளைய சகோதரர்களோட பிறந்த கும்பராசி அன்பர்கள், அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, சமீபத்தில் நடந்த ஏதோ ஒரு சின்ன ஒரு மன வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்விலிருந்து அதிகம் பேசிக்காம, அதிகம் கம்யூனிகேட் பண்ணிக்காம, ஒருத்தர் மேலே ஒருத்தர் வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய இளைய சகோதரர்கள்கிட்டேருந்து அவங்களே நல்லபடியாக பேசி அந்த உறவை இன்னும் மீட்டெடுப்பாங்க. அது ரொம்ப சிறப்பான விஷயம். நீங்களும் ஏங்கிட்டு இருப்பீங்க. அவங்க கொஞ்சம் இதாக இருப்பாங்க, முன்கோபியா. இருந்தாலுமே இன்றைக்கி அதெல்லாம் சரியாகி மீட் பண்ணி பேசியோ, தொலை தொலைபேசி மூலமாக பேசியோ அது சரியாயிடும். ஆகக்கூடி நீங்கள் திரும்ப பழையபடி நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க. தனம் ரொம்ப நல்லா இருக்குது. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. குடும்பச் சூழல் ரொம்ப அமைதியாக இருக்குது. இன்றைக்கி உங்கள் வேலைக்கு ஏற்ற கூலி. இது மெயினாக பிஸ்னஸ் மேன். இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் நேரம், 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆஃபீஸில் இருந்து இதையும் இந்த ஃபைல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சா, அதோட பலன் உங்களுக்கு கை மேலே கிடைக்கும். அதனால் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணணும்னு தோணிச்சுன்னாக்கா கண்டிப்பாக பண்ணுங்கள். நல்ல நாள். வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்கள், இருக்கிற 12 ராசியிலேயே
இன்னைக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள். உங்க ராசி தான் டாப் கிளாஸ் ஃபர்ஸ்ட். என்ன அப்படின்னாக்கா, உங்களுடைய 2ஆம் வீட்டில் சந்திரன், உங்களுடைய ராசிநாதன் குரு நல்ல பலமா உச்சத்தில இருக்காரு. மற்ற கிரகங்களோட சப்போர்ட்ல நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் நிதி நிலைமை, நல்ல சாப்பாடு, நல்ல ஆரோக்கியமான உறவுமுறை, குடும்பத்துக்குள்ள நல்ல சந்தோஷம் இருக்கும். இன்னைக்கு வந்து பேரு, புகழ், பணம் எல்லாமே வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அதுவும் இந்த சோஷியல் சர்வீஸ்ல இருக்கிறவங்க, அரசியல்ல இருக்கக்கூடியவங்க, அதே மாதிரியே ஆ, ஒரு மேனேஜர் லெவல்ல வங்கிகளில் பணிபுரிபவர்கள், இன்சூரன்ஸ் துறையில இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு அபரிமிதமான நாள். நல்ல டர்ன் ஓவர் காட்டுவீங்க. இன்னைக்கு வந்து செஞ்ச வேலைக்கு உங்களுக்கு ப்ராப்பர் ரெக்கக்னிஷன் கிடைக்கும். சந்தோஷமா இருப்பீங்க. வாழ்த்து.